This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked about in these videos are purely used as an example. This video is not meant for advisory or recommendation purpose. அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் aliceblue இருந்து. வெல்கம் பேக் டு our aliceblue தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட ரைஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து எப்படி நம்ம IPO அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை சேரும். ஃபைன். இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட வெப் பிளாட்ஃபார்ம் போய்க்கலாம். வெப் பிளாட்ஃபார்ம்ங்கிறது நம்மளோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அனலைஸ் அண்ட் ட்ரேடு தான் நம்ம பிளாட்ஃபார்மோட மீனிங். ஸோ இங்கே போயிட்டு இதுதான் நம்மளோட பேஜ். இங்கே ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் சைடு ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ், ஏபிஐ கீ, சப்போர்ட், கம்யூனிட்டி, பாட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஐபிஓன்னு இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஐபிஓ இது ரெண்டுமே நம்ம ரைஸ் பிளாட்ஃபார்மில் தான் இது பண்ணுறோம். உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு அது ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறமா இங்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட், எஸ்ஜிபி அண்ட் ஐபிஓன்னு இருக்கும். இதில் ஐபிஓ போய்க்கோங்க. ஐபிஓ போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவில் இருக்கக்கூடிய ஐபிஓஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அப்கமிங் அண்ட் லைவில் இருக்கக்கூடிய ஐபிஓஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்டினம், எக்ஸிகாம், பின்விட் இந்த மாதிரி நிறைய ஐபிஓஸ் மெயின் போர்டு ஐபிஓஸ் ஓப்பனில் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்இ ஐபிஓ, அதாவது ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஐபிஓஸும் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ எக்ஸிகாம் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுப்போம். எக்ஸிகாமில் போயிட்டு இங்கே நீங்கள் இந்த ஒரு ட்ராப் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிளியராக தெரிஞ்சிடும். 27th இந்த ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு. 29th முடிய போகுது. அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1st March அலாட்மெண்ட் டேட்டு. இன்கேஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட்டில் அலாட் ஆகலை அப்படின்னா ரீஃபண்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4th March பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் டேட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஸ்டாக் கிரெடிட் டேட், இந்த ஸ்டாக் கிரெடிட் டேட்டுங்கிறது உங்களோட டிபிக்கு, அதாவது நம்மளோட டெபாசிட்ரிஸ்க்கு எப்போ இந்த ஸ்டாக் கிரெடிட் ஆகுது அப்படின்ற டேட்டு. அண்ட் லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 5th March இதோட லிஸ்டிங் நடக்குது. ஸோ இந்த மேண்டேட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கல, அதே சமயம் உங்களுக்கு ரீஃபண்டும் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மேண்டேட் டேட்டுக்கு அப்புறமா நீங்கள் சப்போர்ட்க்கு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சப்போர்ட்க்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த மேண்டேட் டேட் அப்படின்றது 11th March. ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே உங்களுக்கு டிஆர்ஹெச்பி வேணும், அதாவது டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு இந்த ஃபைலிங்குள்ளே செபி பேஜுக்குள்ளாடி ரீடைரக்ட் ஆயிரும். இங்கே போயிட்டு நீங்கள் இதோட டிஆர்ஹெச்பி பார்த்துக்கலாம். டிஆர்ஹெச்பி பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறதா இருந்தால் அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போது அப்ளை பண்ணுறது எப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிகாமில் இங்கே அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, தெரியுதுங்களா? இந்த அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே காமிச்சிடும். இங்கே உங்களோட வெர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ், அதாவது யூபிஐ இருக்குல்ல, யூபிஐ நீங்கள் கொடுக்கணும். இந்த யூபிஐ அப்படின்றது நீங்கள் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டோட, அதாவது உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஆர் ட்ரேடிங் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்காக இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட யூபிஐ நீங்கள் இங்கே கொடுக்கணும். அதை யூபிஐ கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் எந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்கோ அந்த லிங்கோட இது நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுக்குறேன். ஓகே ஆக்சிஸ் கொடுத்துட்டு அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ லாட்ஸ் வேணும், உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணும் அப்படின்னா, ஏன்னா லாட்ஸாக தான் நம்ம வாங்க முடியும். 135 rupees இருக்குது. 1 லாட்டுக்கு அப்ராக்சிமேட்லி 13,500 rupees தேவைப்படுது. அதாவது 135 into 100 rupees which means 13,500 rupees தேவைப்படுது. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்லி நமக்கு பிட் என்ட்ரி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உங்களோட யூபிஐ ஆப்புக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் ஃபோன்பே ஆர் கூகுள் பே என்ன யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கே நீங்கள் அதரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சொல்லியிருந்தக்கூடிய இந்த வேல்யூ இருக்குல்ல 13,500 rupeesங்கிறது உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பிளாக் ஆயிரும். ஓகேங்களா, அக்கௌண்ட்லேருந்து பிளாக் ஆயிரும், டெபிட் ஆகாது, பிளாக் ஆயிரும். ஒன்ஸ் ஒரு வேளை இந்த அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபண்டுங்கிறது உங்களுக்கு டெபிட் ஆயிரும். ஸோ இன்கேஸ் அப்படி அலாட்மெண்ட் ஆகலை அப்படின்னா இந்த ரீஃபண்ட் டேட்டில் இந்த ஃபண்டு உங்களுக்கு திரும்ப கிரெடிட் ஆயிரும். இந்த டேட்லேயும் ஆகாத பட்சத்தில் 11ஆம் தேதிக்குள்ளாடி, அதாவது இந்த மேண்டேட் டேட்டுக்குள்ளாடி ஆகணும். அப்படி ஆகலைன்னா மட்டும் நீங்கள் சப்போர்ட்க்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இங்கே ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இங்கே இருக்கும் ஆர்டர் பிளேஸ்டு அப்படின்னு இருக்கும், தெரியுதுங்களா? ஆர்டர் பிளேஸ்டு. ஆனால் நீங்கள் அதரைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஃபண்ட் அப்படின்றது பிளாக் ஆகும். ஓகேங்களா, இதுதான் ஐபிஓ அப்ளை பண்ணுறக்கூடிய
ப்ராசஸ். ஸோ ஐபிஓ அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ் பற்றி ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ் பேஸ்டு கான்செப்ட், அதாவது ஐபிஓ, எஸ்ஜிபி இந்த மாதிரியான ப்ராசஸ் பேஸ்டு கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.